அப்பாவும் அம்மாவும் காலையில் கோயிலுக்கு போகணுன்றதுனால பால் கறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் போய் ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் பால் ஊட்ட வச்சுட்டுங்க. அதுங்க பால் குடிக்கிற கேப்பில் கோழிங்களுக்கு தீவனம் போட்டு கட்டுத்தரையெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்பி ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கூடையில் வச்சு அடைச்சிட்டுங்க. வீட்டுக்கு வந்துட்டுங்க நாமளும் ஒரு குழியில் போட்டு நானும் நித்யாவும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுங்க. நம்ம சீதையம்மன் கோவிலுக்கு தாங்க. பில்லில் இருக்கிற கிரைனட்லாம் ஆகான்னு சொல்லி அதை பேத்து எடுத்துருங்க. சிமெண்ட்லேயே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. கோவில் ஒரு வெயிட்டான ஒரு வேண்டுதலை போட்டுங்க நம்ம பொழப்ப பார்க்க ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. நம்ம ரீசெலர் எப்பவுமே காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி தானுங்க. நேற்று நைட் வரைக்கும் ஊர் அரசியல் உலக அரசியல் எல்லாமே பேசுறதுங்க. சொல்ல மறந்துட்டு நேற்று நைட்டே ஸ்டாக் காலியாச்சு, உடனே காலையில் புக் பண்ணுன்னு சொல்கிறது. நாமளும் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், அடுத்த தடவை புக் பண்ணும்போது வச்சு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள், இந்த மாதிரி அர்ஜென்ட் டைமில் சொல்லாதீங்கன்னு. அவங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாங்க. காதில் வாங்கினா தான் விடுறதுக்கு. சரி நம்ம ரீசெலரை விட்டுறக்கூடாதுன்னு உடனே டக்குன்னு எல்லா வேலையை பார்த்து கொடுத்துறதுங்க. நித்தியாவும் தக்ஸாவும் வாட்டர் பெயிண்ட் அடிக்க ப்ரஷ் வேணும்னு கேட்டாங்க. வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க. நல்லா நீட்டாக அடிச்சு வாங்கி நைட் வந்து பாப்பிட்டா சொல்லிட்டு வந்தேங்க. டிடிடிசி டெலிவரிலாம் கொடுத்து முடிச்சுட்டுங்க. பெஸ்ட்டி கஸ்டமருக்கு 1 கிலோ 1/2 கிலோ எல்லாத்தையும் பேக் பண்ணிங்க. கொண்டு போய் அதையும் புக் பண்ணிட்டு வந்துட்டேனுங்க. வாட்டர் பெயிண்ட் அழகாக இருக்கணும் கண்டிஷன் போடுறதுனால அழகாலாம் வந்துருச்சுங்க. ஆனால் என்னுடைய பேர் தான் வரலைங்க. டச்லேயே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.